அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்கள் உலகில் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சில கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் சில எதிர்பாராத சிக்கல்களையும் தடைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிக முக்கியமான கிரக அமைப்பாக பார்க்கக்கூடிய சப்தமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் இருப்பது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானமாகிய 4இல் அர்த்தாஷ்டக சனியாக சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் மிக பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு சூழலை தான் உருவாக்குகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதும் சில எதிர்பாராத தடைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. ஜென்ம ராசியில் உஷ்ண கிரகமான சூரியனும் வித்யாகாரகரான புதனும் இருப்பதும் சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது. சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கூட சந்திரன் அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத தடைகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. அதிலும் குறிப்பாக வீண் விரய செலவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த வேளையில் அதீதமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் புதன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துவதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் வீண் விரய செலவுகள் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்க்க முடியாத சூழல் இந்த டிசம்பர் மாதத்தில் உண்டு. எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே விருச்சக ராசிக்காரர்கள் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக சாதகமான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது மோட்சக்காரகரான கேது. எவ்வளவு சிரமம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவை அனைத்தையும் நேர்மறையான சிந்தனையுடன் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றலை லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது பல்வேறு வகையான சங்கடங்களை விளக்குவதற்கான வாய்ப்பை நிச்சயம் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அதே வேளை ராசியின் அதிபதியான செவ்வாய் 9இல் இருப்பது சாதகமான அமைப்பையும் ஏற்படுத்துகிறது. ஆனால் அங்கு அவர் வக்ரம் பெறுவதால் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஆனால் இந்த வேளையில் சுக்கிரன் தைரிய ஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை எதிர்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் திட்டமிட்டு பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிக வலுவாக சந்திரன் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கூட சந்திரன் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் அமரும் போது சில எதிர்பாராத தடைகளை அதிகமாக ஏற்படுத்துவாருங்க. எனவே அந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு சென்றுவிடலாம் என நீங்கள் முயற்சி செய்தாலும் கூட உங்களை தேடி பல பிரச்சனைகள் தாமாக வருவதற்கான சூழல் உண்டு. எனவே கவனத்துடன் எதிர்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்ல முழு சுப கிரகமான குரு சப்தமத்தில் வக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் தான் செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் வக்ரம் பெறுவது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு. எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்கள் நிச்சயமாக அதிகரிக்குங்க. இருந்தாலும் கூட சில நேரங்களில் வீண் விரய செலவுகள் என்று தெரிந்தும் அவற்றை கட்டுப்படுத்த முடியாத சூழல் உருவாகிறது. எனவேதான் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் எதிர்பாராத சில அலைச்சல்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த சனியும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். சனி 4இல் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே அவர் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டக சனியாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக எதிர்பாராத சில தொல்லைகளும் தொந்தரவுகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்படி வந்தாலும் கூட அவற்றை திறன்பட செயல்பட்டு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் உண்டுங்க. எனவே இந்த வேளையில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அல்லது வளைந்து கொடுத்து செல்வதால் பெரிய அளவிலான சிரமங்களை கடந்து செல்வதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை அர்த்தாஷ்டக சனி தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ராகுவும் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் இருப்பதால் குடும்ப உறவுகளுக்கிடையே தேவையற்ற மன வருத்தமும் கருத்து மோதல்களும் எழுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும். அதைவிட மிக அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். கேது லாபத்தில் அமர்ந்திருப்பது மட்டும்தான் இந்த டிசம்பர் மாதத்தில் முதன்மையான நற்பலன்களை பெறக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த மாதம் முழுவதுமே அவர் லாபத்தை அலங்கரிப்பதால் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் சுமை அதிகரிக்காமல், கடன் வாங்காமல் பல பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். உபரி வருமானம் அதிகரிப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் எழுந்தாலும் கூட அவற்றை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய உஷ்ண கிரகமான சூரியன் முதல் பகுதியில் மிக வலுவாக ஜென்ம ராசியில் இருக்கிறார். அதற்கு பிறகு பிரஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. என்னதான் இருந்தாலும் இந்த 2 இடமுமே மிக பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய இடமாக இல்லை. எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் வித்யாகாரகரான புதன் தனஸ்தானத்தில் நுழைவது குடும்ப ரீதியாக எழக்கூடிய பிரச்சனைகளை மதிநுட்பத்தை பயன்படுத்தி சரியாக எதிர்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்குள் சுக்கிரன் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். அலைச்சல் அதிகரிக்கும், பணிச்சுமை அதிகரிக்கும். அப்படி அதிகரித்தாலும் கூட உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவற்றை உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் உங்களுடைய மனதில் எண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தெல்ல தெளிவாக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. வீண் விரைய செலவுகளை தவிர்த்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். அதிக செலவுகள் ஏற்படுகிறது என்று கவலை கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. எனவே அதிக கவனத்துடன் நிச்சயமாக திட்டமிட்டு இந்த டிசம்பர் மாதத்தில் செயல்பட்டாக வேண்டும். இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும்.